பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நாம இப்போது பார்த்தீங்கன்னா வாரத்துடைய தொடக்க நாளை அடைந்து கொண்டிருக்கிறோம். அதாவது திங்கட்கிழமையை நம்ம நல்லபடியாக ஆரம்பித்து வாரம் முழுவதும் நமக்கு வெற்றிகரமாக போவதற்காக இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்துல பார்த்தீங்கன்னா எப்போதும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அமலை செய்து தான் நம்ம தொடங்குவோம். ஒரு வருஷம் தொடங்குதுன்னா அமலை செய்வோம். முதல் ரம்ஜானுடைய பிறை தெரியுதுன்னா அமல் செய்வோம். ஒவ்வொரு பிறையப்பையும் ஒரு துவா செய்வோம். அப்படி பார்க்கும்போது எல்லாருமே எதையாவது ஒன்று செஞ்சுதான் நம்ம அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனையின் மூலமாகத்தான் ஒரு வாரத்தை தொடங்கணும். அப்படி பார்க்கும்போது ஒரு வாரமே தொடங்கக்கூடிய நாளை அப்படி தொடங்கி விட்டா வாரம் முழுவதும் ரஹ்மத்து, பரக்கத்து, நிம்மதிகள் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அல்லாஹ் கொடுப்பான். அது காசா இருக்கலாம், அது வேற எந்த பொருளா கூட இருக்கலாம். அதை உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே பாற்றுக்கொள்வான். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, வாரத்துடைய ஆரம்ப நாட்கள்ல இந்த அமலை செய்து நீங்க தொடங்குங்க. அது ஞாயிற்றுக்கிழமையே செஞ்சு நீங்க ஞாயிற்றுக்கிழமையில இருந்து திங்கக்கிழமை அடைய போறீங்க. அதுக்காக நீங்க பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். இல்ல திங்கக்கிழமை செஞ்சும் அதனுடைய பலனை பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு சின்ன துவா தான். இதை நீங்க ஓதிக்கோங்க. இது இல்லாமல் நம்ம ஒரு 3 விஷயங்களை பத்தி, அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் செய்ய வேண்டிய கடமையான 3 விஷயத்தை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்கை கூட நான் கமெண்ட்ல கொடுக்குறேன். அதை செக் பண்ணி பாருங்க. அதுவும் நம்ம இன்னைக்கு தான் போட்டிருக்கோம். இது பாத்தீங்கன்னா திங்கக்கிழமைக்காகவே. அதாவது பார்த்தா நமக்கு ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய திருப்பெயரை கொண்டும் அளவற்ற அல்லாஹ்னும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அவனுடைய கருணையை கொண்டு நம்ம ஆரம்பிக்கிறோம்னு சொல்லி ஆரம்பிக்கிறதா சிறந்ததாக இருக்கும். அப்படி நம்ம பார்க்கும்போது திங்கட்கிழமை நம்ம ஆரம்பிக்கும் போது எத்தனையோ காரியங்கள் செய்வோமா, அந்த காரியங்கள் எல்லாம் சுமூகமாக முடிவதற்காகவும் அந்த வாரமே நல்லதாக அமைவதற்காக நீங்க பிஸ்மி ஓதி ஆரம்பிங்க. அந்த பிஸ்மில்லாவை நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிகமா ஓதி அல்லாஹுடைய பெயர் கொண்டு ஆரம்பிக்கிறேன், இந்த வாரம் முழுவதும் எல்லா காரியமும் நல்லதா நடக்கணும்னு நீங்க துவா செஞ்சுக்கோங்க. அப்ப பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை ஓதிக்கோங்க. அதுல இருக்கிற அர் ரஹ்மானும் அர் ரஹீமும் அல்லாஹுடைய திருநாமமாக இருக்கு. அதாவது அல்லாஹுவிற்கும் சிறப்பு திருநாமம் இருக்கு. அதுல தலை சிறந்த திருநாமம் தான் இந்த அர் ரஹ்மானும் அர் ரஹீமுமாக இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட திருநாமத்தை ஓதி நம்ம துவங்குவது ரொம்ப சிறந்ததா இருக்கும். அப்ப நம்ம இப்ப பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கிறத ஒரு 40 முறை ஓதிக்கலாம். ஓதிவிட்டு எனக்கு இந்த வாரமே நல்லா இருக்கும் துவா செஞ்சு நீங்க தொடங்குங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், 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 பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.